ஹலோ ப்ரோஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இமேஜை சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த ஸ்டூடியோ கிப்லி ஸ்டைலுக்கு மாற்றலாம். வெயிட், இப்போ அதே இமேஜில் ஒரு டிராகன் ஆட் பண்ணலாம். வாவ், இப்போ இந்த இமேஜையே வீடியோவாக சேஞ்ச் பண்ணால் செம்மையாக இருக்கும்ல. அண்ட் இந்த மாதிரி நிறையா க்ரியேட்டிவ் விஷுவல்ஸை எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணலாங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜோட ஸ்டைலை எப்படி டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். அண்ட் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் chatgptயோட 4o மாடல். ஸோ இங்கே போனீங்கன்னா 3 டாட்ஸை கிளிக் பண்ணும்போது கிரியேட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இமேஜ் அப்படியே ட்ராக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே தான் மெயின் பார்ட்டு. இந்த இடத்துல நம்ம யூஸ்வலாக chatgptல ஒரு ப்ராம்ப்ட் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு இது என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டூடியோ கிப்லி ஸ்டைலுக்கு மாற்ற சொல்ல போகிறேன். இந்த ஃபீச்சர் இப்போ தான் லான்ச் ஆனதுனால கொஞ்சம் ஜென்ரேட் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது. பட் இது சூனர் போக 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 ஸ்பீடுமே செம்மையா இம்ப்ரூவ் ஆயிரும். ஸோ இப்போ செம்ம அக்யூரேட்டா இந்த இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸ்டில் இதில் நம்ம என்ன மாடிஃபிகேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு இங்கே நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணணுமோ அதை டிஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்த வீடியோவில் அந்த இமேஜுக்கு பின்னாடி ஒரு டிராகன் ஆட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலாம்னா இந்த என்டையர் இமேஜை ஒரு நைட் ஷாட்டாக மாற்றிட்டு ஒரு ரெயின் எஃபெக்ட் ஆட் பண்ணுவோம். வாவ், வேற லெவலில் ஜென்ரேட் பண்ணிடுச்சு. ஸ்டில் இதை தாண்டி நமக்கு எந்த ஸ்டைலில் வேணாலும் இந்த இமேஜஸை ஜஸ்ட் ப்ராம்ப்ட் பண்ணியே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே, இப்போ இமேஜ் ஜென்ரேட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த இமேஜை எப்படி வீடியோவாக மாற்றலாம்னு தெரிஞ்சுக்கலாம் தான் இருக்கீங்க. பட் வெயிட், இந்த டூல்லேயே இன்னும் நிறைய அமேசிங் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துட்டு கடைசியாக எப்படி இது எல்லாத்தையும் வீடியோவாக மாற்றலான்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்கு டிசைன் பண்ணணும். அண்ட் நம்ம மைண்டில் ஒரு பேசிக் ஐடியா இருக்குது. பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் பார்க்கறதுக்கு இமேஜின் எவ்வளோ ஹவர்ஸ் ஆஃப் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணுன்னு. பட் இப்போ நான் வந்துட்டு அந்த பேசிக் ஐடியாவை டெக்ஸ்ட் ப்ராம்ப்டாக ஆட் பண்ண போகிறேன். அந்த இமேஜோட அவுட்புட் எப்படி வரப்போகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம டியூரெக்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் பண்ணுவோம். ஸோ இந்த அவுட்புட்டோட அக்யூரசி பாருங்கள். அதில் இருக்க டெக்ஸ்ட்டில் இருந்து அந்த ப்ராடக்டோட பேக்கேஜிங் வரைக்கும் செம்ம ரியலிஸ்டிக்காக செம்ம அக்யூரேட்டாக இருக்குது. ஸ்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எப்படி வேணாலும் நம்ம இங்கே ப்ராம்ப்டிங்கில் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த பேக்கேஜுக்கு மேலே ஒரு வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஆட் இருக்க மாதிரி நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த டிசைனோட அக்யூரசியை பாருங்கள். நம்மளோட பேசிக் ஐடியாவை ஹை குவாலிட்டி டிசைனாக ஃபியூ மினிட்ஸில் ஜென்ரேட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி நம்ம ஒரு ப்ராடக்ட் இமேஜ் கிரியேட் பண்ணமோ அதே மாதிரி ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணால் எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி டைப் பண்ணேன், இந்த ப்ராம்ப்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் அந்த டெக்ஸ்ட்டாக நான் மென்ஷன் பண்ணுமோ எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை ஜென்ரேட் பண்ணுவோம். ஐ ஒன்ட் டெல் திஸ் ஆஸ் அ பர்ஃபெக்ட் டிசைன். பட் ஆனால் வெறும் டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுக்கறதுலையே இந்த அளவுக்கு ஒரு டிசைன் கிரியேட் பண்ணுதுன்னா இட்ஸ் ரியலி a good thing. பிகாஸ் இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஆக்சுவல் டிசைன் கிரியேட் பண்ணுறதுக்கு விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேருந்து எப்படிலாம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாங்கிறத குயிக்காக இந்த மாதிரி மாடல்ஸ் ரன் பண்ணி நம்மளால் ஈஸியாக ஐடியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆஸ் திஸ் இஸ் த வெர்ஷன் 1 ஆஃப் த மாடல், இதுக்கு போக போக இதோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் பயங்கரமாகவே இருக்கும். அண்ட் மேஜராக எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே அந்த டெக்ஸ்ட் அக்யூரசி இருக்கு இல்லையா, இட் வாஸ் டேம் பர்ஃபெக்ட். எந்த ஒரு மைனர் மிஸ்டேக்ஸுமே இல்லை, சூப்பராக இருக்குது. இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில் வந்துட்டு இந்த ஃபைல் அப்படியே நம்ம ஒரு பிஎஸ்டியாக எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோட்டோஷாப்லேயோ இல்லஸ்ட்ரேட்டர்லையோ எடிட் பண்ணுற அளவுக்கு கூட ஃபீச்சர்ஸ் வந்துரும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பேசிக் ஸ்டோரி போர்டுக்கு ஒரு கலர் அண்ட் ஸ்டைல் ஆட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்கள். இதை இந்த டூலில் ஆட் பண்ணி எந்த அளவுக்கு அவுட்புட் ஜென்ரேட் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். சேஞ்ச் இட் டு அ காமிக் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி நான் ஆட் பண்ணுறேன். வாவ், நம்ம பேசிக் ஸ்டோரி போர்ட ஒரு காமிக் ஸ்டைலில் க்ரியேட் பண்ணியிருக்கு, விச் இஸ் ரியலி ஆசம். பட் சில இடத்துல இந்த டெக்ஸ்ட் அக்யூரசியை மட்டும் மிஸ் ஆகுது. அதை நம்ம ஈஸியாக இங்கே போயிட்டு என்ன மிஸ்டேக்ஸுங்கிறத டிஸ்கிரைப் பண்ணியும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே ப்ரோஸ், இப்போ வரைக்கும் எப்படி ஒரு இமேஜோட ஸ்டைலை மாற்றுறது ஒரு கிரியேட்டிவ் இமேஜஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்துருப்போம். இப்போ அந்த இமேஜஸை எப்படி ஒரு அனிமேட்டட் வீடியோவாக மாற்றுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு நமக்கு எக்கச்சக்க AI டூல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நான் ரீசெண்ட் டைமில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதில் கிளிங்கோட அவுட்புட்ஸ் உண்மையாலுமே செம்மையாக இருக்குது. அண்ட் அது ஒரு ஃப்ரீமியம் டூலும் கூட. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ண இந்த இமேஜ் நான் கிளிங்கில் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ப்ராம்ப்டிங்கில் வந்துட்டு இந்த டிஃபால்ட் கேமரா மூமெண்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ப்ராம்ப்ட் ஆட் பண்ணி ஜென்ரேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டாட்டிக் இமேஜ் ஒரு அனிமேட்டட் வீடியோவாக மாறிடுச்சு. See how quick we can turn a image into a வீடியோன்னு. இப்போ அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட் இமேஜையும் வீடியோவாக சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இங்கே அந்த கேமரா மூமெண்ட்ஸ் மட்டும் நான் வந்து ப்ராம்ப்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பேசிக் ஐடியாவிலேருந்து ஒரு ப்ராடக்ட் வீடியோவை எவ்வளோ ஷார்ட்டர் டைமில் கிரியேட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். அண்ட் ப்ரோஸ், இப்போ நீங்கள் பார்த்த அவுட்புட்ஸ் எல்லாமே ஒரு வேர்ஸ்ட் வெர்ஷன்லேருந்து ஜென்ரேட் பண்ண அவுட்புட்டாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த டூல்ஸ் எல்லாமே டே பை டே இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்க போகுது. அண்ட் அந்த ரிசல்ட்ஸோட ஸ்பீட்லேருந்து அக்யூரசிலேருந்து
குவாலிட்டி ஆஃப் அவுட்புட்ஸ் வரைக்கும் எல்லாமே டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நம்ம வந்துட்டு ஏஐயோட க்ரோத்தை ரொம்ப ஷார்ட்டர் ஸ்பேனில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறத நம்ம ரியல் டைமில் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒர்க் ஃப்ளோவில் எப்படி அடாப்ட் பண்ணி, எப்படி நம்மளோட டைமை சேவ் பண்ணி, நம்ம க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணி, ப்ரொடக்டிவாக நம்ம ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுங்கிறத பற்றி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாலே many things can change positively. So I want you all to try these tools out and உங்கள் எக்ஸ்பீரியன்ஸஸை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு பேங்கர் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, happy learning.